முதல்ல நானே இதை எதிர்பார்க்கல. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. பல இடங்களில் ஒரு சில விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவன், அந்த தாயுளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள் அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோடு ஒத்திசைவாக அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தானும் இருக்கிறேன் என்பதை தான் தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னன்னாங்க, திட்டமிட்டு மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் மீது வன்மத்தோடு பொய் பரப்புரை செய்யப்படுகிறது. ஒரு வலைதளத்தில் கூட சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது முழுக்க முழுக்க தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை உள்வாங்காமல் அதை வெளியிட்டிருந்தாங்க. உண்மை என்னன்னா, என் நினைவு சரியா இருக்கும்னா, முதல் 3 மாதங்களில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பெரிதாக எந்த தொழில் முதலீட்டையுமே ஈர்க்கல. ஆனா மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் தலைமையில அந்த துறை முதல் 3 மாதங்களே மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. அவங்க முதல் 6 மாதத்தில் தொட்ட ஒரு தூரத்தை கிட்டத்தட்ட 50 நாட்களில் அந்த துறை தொட்டிருக்கிறது. ஒரு பெண், ஒரு மாண்புமிகு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர், அவரினுடைய சாதனைகளை திட்டமிட்டு சிறுமைப்படுத்த முடியாது. அவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.